பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட கருமுட்டையில வரக்கூடிய கட்டிகள். இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமன் சிம்டம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். அவங்களுக்கு வந்து ரெகுலரா மாதவிடாய் இருக்காது. ஸோ இந்த பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில வந்து நம்மளோட பிளட் பிரஷர் வந்து அதிகமாகி நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தாடாசனா, வஜ்ராசனா, சுப்த வஜ்ராசனா, தனுராசனா, ஸோ இந்த மாதிரி சில ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. சக்கரதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த கருமுட்டை வரக்கூடிய கட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பித்த உடம்புல அதிகமா இருக்கும்போது நிறைய வரும். கட்டை விரல் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்க, உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலை ஜாயின் பண்ணிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கங்க. ஹெல்த் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நர்மதா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் ஃப்ரம் ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட கருமுட்டையில் வரக்கூடிய கட்டிகள். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக வந்து நம்மளோட இந்தியாவோட மொத்த சதவீதத்தில் நம்மளோட பெண்களோட பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 26%, அதாவது 26% பெண்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போது ஒரு 10ல் ஒரு பெண்களுக்கு கன்ஃபார்மாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமன் சிம்டம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். அவங்களுக்கு வந்து ரெகுலரா மாதவிடாய் இருக்காது. ஸோ இந்த பிரச்சனை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரீட்மெண்ட் போறதில்லை. இதை வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு நிறைய பேர் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலே கண்டினியூ பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னால வரக்கூடிய ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா குழந்தையின்மை பிரச்சனை. ஸோ இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்காக இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வருது. அதோட ஸ்டார்டிங் பேசிஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் தான். ஸோ இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா பின்னாடி இன்ஃபர்டிலிட்டி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ். ஸோ இந்த பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகி நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் கேன்சர். அதாவது சரியா வந்து நமக்கு அந்த ஓவுலேஷன் நடக்காதனால நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூட்ரஸ்ல ஒரு லேயர் இருக்கும். அது வந்து திக்னிங் அதிகமாக ஆக நமக்கு வந்து அதில் கேன்சர் வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டால் வரும். ஸோ அதனால வந்து நம்ம கம்பல்சரியாக நமக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, இல்லை ஓவர் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் டெஸ்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் தான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 2 to 3 months டிலே ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் கூட பீரியட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கும் பீரியட்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோவாக இருக்கும். அதாவது வந்தாலுமே வந்து ரொம்ப ஓவர் ஃப்ளோ இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோவே சுத்தமாக இருக்காது. 3 months ஒன்ஸ் வந்தால் கூட 1 day கூட ஃப்ளோ இருக்காது. அந்தளவுக்கு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஒபிசிட்டி, அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க நிறைய பேர் வந்து நல்லா குண்டா இருப்பாங்க. பட் கம்மியாகவே சாப்பிட்டாலும் நமக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ எதனாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து அதை டயக்னோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ டாக்டர்கிட்ட போகும்போது ஜென்ரலாக நீங்கள் அலோபதி தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆயுர்வேதிக் வந்தாலுமே உங்களுக்கு வந்து லேப் டயக்னோசிஸ் டெஸ்ட்டில் எழுதி கொடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலே என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிசிஓடி வரக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். நம்ம லைஃப் ஸ்டைலில் நடக்கக்கூடிய சில தவறுகள்னால தான் நமக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வருது. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகள்லேருந்து காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் லேடிஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம அவசரமாக நம்ம அந்த ஓடிட்டே இருப்போம். நம்ம கரெக்டான ஃபுட் எடுத்துக்க மாட்டோம், கரெக்ட் டைமில் வந்து எந்திரிக்க மாட்டோம், லேட் நைட் தூங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான எக்ஸசைஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்ற சில தவறான ஃபுட்டுகள் எல்லாம் எடுத்துக்கிறது, அதை வந்து லேட் நைட் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய தப்புகள்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த தவறுகளை எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம காலையில் எந்திரிக்கும் போது கம்பல்சரியாக வந்து ஒரு எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்பல்சரியாக இருக்கணும். மெயினாக வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து கிச்சனில் வேலை செஞ்சாலும் நம்ம 2 மணி நேரம் வேலை செய்கிறோம், இல்லை நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், நம்ம இவ்வளோ நேரம் நடக்கிறோம், அதெல்லாம் பத்தாது. அது இல்லாமல் தனியாக நீங்கள் வந்து யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணணும். இப்போ ஜிம் போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. பட் அதை நான் வந்து குறை சொல்ல வரல. பட் ஆனால் வந்து நீங்கள் யோகாவில் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த சிஸ்ட் கரையருக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. அதாவது தெரப்பெட்டிக் யோகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசிஓடி ப்ராப்ளமுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி
சொல்லி கொடுப்போம். ஸோ அந்த தெரப்பிட்டிக் யோகாவில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஆசனாஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தாடாசனா, வஜ்ராசனா, சுப்த வஜ்ராசனா, தனுராசனா, ஸோ இந்த மாதிரி சில ஆசனாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆசனாஸ் எல்லாம் ரெகுலராக டெய்லி பண்ணிட்டு வர்றீங்க, ஒரு 2 to 3 months ரெகுலராக பண்ணுறீங்க. அது கூட கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது கம்பல்சரியாக உங்களோட சிஸ்டோட அளவு குறையிருக்கும். அது வந்து சுத்தமாக இல்லாமல் போகிறக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ரெகுலராக டெய்லி 1 hour கம்பல்சரியாக நீங்கள் யோகா பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முத்ராஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பிசிஓடிக்கான முத்ராஸ் வந்து நான் அந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 glass நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். அந்த ஹாட் வாட்டர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 hour கேப் விட்டுட்டு ரெகுலராக வந்து ஒரு 3 ஆம்லா 3 பெரிய நெல்லிக்காய் போட்டு 2 tablespoon ஹனி போட்டு அது ஒரு ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 month எடுத்துங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றீங்கன்னா இன்னொரு நாள் வந்து வெண்பூசணி ஜூஸ், அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் மாற்றி நீங்கள் எடுத்துக்கணும். வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு ஜூஸ் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்கள் கம்பல்சரியாக டிஃபன் ஐட்டம்ஸ் இல்லை அரிசி மாவு இந்த மாதிரி இட்லி தோசை அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து நேச்சுரலாக, அதாவது கொஞ்சம் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுலேயும் வந்து இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு, ஸ்ப்ரவுட்ஸு, கொஞ்சம் வந்து நட்ஸு, வெஜ்ஜு சாலட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த கட்டிகள் வந்து நீங்கள் வெளியே வரக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்போது சீக்கிரமாக பசி வரும். அப்போ கம்பல்சரியாக ஒரு 10:30, 11 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு இளநீரோ அப்படி இல்லை ஒரு வார்ம் லெமன் ஹனி ஜூஸ், அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு லெமன் ஜூஸ் கலந்து குடிக்கிறது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரூட்டில் வந்து டெய்லியுமே கம்பல்சரியாக ஒரு பைனாப்பிள், ஒரு பப்பாயா இருக்கணும். பப்பாயா வந்து அதாவது ஸ்லைசஸாக நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம், ஃபுல் பப்பாயா சாப்பிடணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் பைனாப்பிள், பப்பாயா டெய்லியுமே நீங்கள் கம்பல்சரியாக எடுத்துக்கணும். சிட்ரஸ் வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அது இல்லாமல் மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் சாப்பிடலாம். நட்ஸும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நட்ஸில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணணும், நான் வெஜிடேரியன் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒயிட் ரைஸ் வந்து நான் ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது இன்னும் வெயிட் கெயின் தான் ஜாஸ்தியாகும். அதில் இல்லாமல் பாலிஷ்டு ரைஸாக எடுக்கும்போது அதில் ஃபைபர் சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மில்லட் ரைஸாக நீங்கள் போகும்போது, சாய்ஸஸில் போகும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த ப்ராப்ளம் வந்து வெளில வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது எல்லா கம்ப்ளீட் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், சாக்லேட், கேக், அதுவும் இல்லாமல் நான் வெஜிடேரியன் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது இதுக்கு ரொம்பவே நல்லது. பியூர் வெஜிடேரியனாக அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆக பீரியட் வரைக்கும் மட்டுமாவது நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெக்கவர் ஆவீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இந்த ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும் இல்லை நான் வெஜிடேரியன் அதிகமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புல சத்து கிடைக்கிறத விட உங்களோட முட்டைக்கு வந்து அதிகமாக வளர்ச்சியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக இருக்க சைஸ் விட இன்னும் அதிகமாக சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிடுங்க. எதுனாலும் மேக்ஸிமம் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துட்டு நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸாவது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உடம்புக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தலைக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் அந்த மாதிரி போட்டு நல்ல ஒரு 1/2 hour ஊற வச்சு வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். டெய்லி 1/2 hour கம்பல்சரியாக வாக்கிங் போகணும், 1 hour யோகா செய்யணும். ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock மேலே நீங்கள் மேக்ஸிமம் தூங்க போயிடணும். 10 o'clock மேலே நீங்கள் முழிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு டயட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு அவசர லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, உங்களால் வந்து இதை மட்டுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வரீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஈஸியாக வெளியே வரக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கோம். இங்கே கூசா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று பண்ணுறோம். ஸோ அது வந்து பாதத்தில் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி. ஸோ அது வந்து வீக்லி 2 நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது என்ன 2 to 3 months கன்ஃபார்மாக உங்களோட அல்ட்ராசவுண்டில் வந்து அதனோட சைஸ் கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் தக்கரதாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த கருமுட்டை வரக்கூடிய கட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தம் உடம்புல அதிகமாக இருக்கும்போது நிறைய வரும். ஸோ அப்போ வந்து அந்த பித்தத்தை குறைக்க உங்களோட பாடி ஹீட்டை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் பாடி ஹீட்டை வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த தக்கரதார ட்ரீட்மெண்ட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரும்போது தக்கரதார ட்ரீட்மெண்ட்டு, உங்களுக்கு கூசா தெரப்பி, அக்குபஞ்சர் தெரப்பி, அதோட கேஸ்டர் ஆயில் பேக்கு, பிளான்டைன் லீஃப் பாத்து, மட் பாத்து. ஸோ இந்த பிளான்டைன் லீஃப் பாத் அப்படிங்கிறது வந்து வாழை இலை குளியல்னு சொல்லுவாங்க. அப்புறம் மண் குளியல், இந்த மாதிரி தெரப்பியெல்லாம் எடுக்கும்போது உங்கள் பாடி நல்ல டீடாக்சிஃபிகேஷன் ஆகும். உள்ள இருக்க கழிவுகளை வெளியே எடுத்து நல்லா ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தெரப்பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கொடுக்குற டயட்டு உங்களுக்கு என்ன செய்யணும், யோகா அப்படின்னா அந்த 1 hour யோகா எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு சார்ட்டே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உணவுக்கும் வந்து நல்ல ஒரு டயட் சார்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாக இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ இந்த மாதிரி
எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக இதுலேருந்து வெளியில் வரீங்களோ அந்த அளவுக்கு பாடியை வந்து நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். எந்த ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து ஃபர்டிலிட்டிக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சென்னையிலலாம் அவுட் ஸ்டேஷனில் இருக்கீங்க, உங்களால் வந்து இங்கே ஐபிஐ இன்பேஷண்ட்டாக வந்து தங்க முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இதுக்காக நான் ஒரு முத்ரா சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் மட்டும் இல்லை, பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்கவங்க, விமென்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த முத்ரா பேர் வந்து யோனி முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் அது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். உங்களோட கட்டை விரல் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலை ஜாயின் பண்ணிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி இந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும். நார்மலாக இந்த முத்ராவை கை இந்த மாதிரி வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டெய்லி இந்த மாதிரி ஒரு 15 to 20 minutes இந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது மேக்ஸிமம் இந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த சவுண்டு இல்லாமல் தனியாக ஒரு ரூமில் ரிலாக்ஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த முத்ராவை வந்து நீங்கள் எல்லோரும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன முத்ராவை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்க. இந்த முத்ரா கூட சேர்ந்து சில ஆசனாசி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த நேம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாடாசனா, திரிகோணாசனா, பச்சிமுத்தாசனா, தனுராசனா, அதுக்கப்புறம் வந்து வஜ்ராசனா, சுப்த வஜ்ராசனா, மர்ஜரியாசனா, வியாகராசனா. ஸோ இந்த மாதிரி ஆசனாஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூட்ரஸ்க்கு நல்லாவே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அதோட இந்த மாதிரி கட்டிகள் எல்லாம் கரையறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இது கூட சேர்ந்து நீங்கள் பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூரிய அனுலோம விலோம பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கோ அவங்கள விட அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஏன்னா இப்போ படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்களே தவிர மந்த்லி நம்ம கரெக்டாக பீரியட்ஸ் வருதா, கரெக்டான டேட்டில் வருதா, அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து அவங்க படிக்கும் போதே அந்த படிக்கிற காலத்தையே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் பெரிய கஷ்டம் இருக்காது, உங்களுக்கும் எந்த கஷ்டம் இருக்காது. பிஃபோர் மேரேஜே இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆஃப்டர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்டிலிட்டி, அதாவது மேரேஜ் ஆகி நாங்கள் பேபி ட்ரை பண்ணும்போது அப்போ நமக்கு பேபி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றப்ப தான் இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் அவங்களுக்கு பேபி வேணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குமே தவிர இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்காது. ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிஃபோர் மேரேஜே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணுறது ரொம்பவே அவங்களோட யூட்ரஸ் ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்க மேரேஜோட ஹெல்த்தாக இருக்கட்டும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் சில பேருக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து ஃபர்டிலிட்டி ஆகி குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. ஸோ நம்ம தான் குழந்தை பெற்றுட்டோமே, ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை டயபெட்டிஸாக இருக்கட்டும், நிறைய காம்ப்ளிகேஷன் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க கம்பல்சரியாக வந்து நீங்கள் ஒரு நல்ல நேச்சுரோபதி, ஆயுர்வேதா அந்த மாதிரி போய் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்மே எஃபெக்டிவாக அதுலேருந்து கம்ப்ளீட் ரெக்கவரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இந்த விஷயத்தில் பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட குழந்தைகளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவரலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 months பீரியட்ஸ் வரல, இல்லை 5 months பீரியட்ஸ் வரல, அந்த மாதிரி நிறைய பேர் இஷ்யூ இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா கம்பல்சரியாக 1 weekல உங்களோட பீரியட்ஸை வர வைக்கிறதுக்கு எங்களால் சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக எங்ககிட்ட வரலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.